கலைகள் மற்றும் அறிவியல்களின் மீதும் அவருக்கு உள்ள தேர்ச்சியை குறிக்கிறது. இந்த வாத்தியத்தின் அதிர்வுகள் பேச்சு மொழியின் எல்லைக்கு அப்பாற்பட்ட இறுதி அறிவை, ஞானம் குறிக்கின்றன. அவரைச் சுற்றியுள்ள மாணவர்கள், வீணாதர தட்சிணாமூர்த்தி ஒரு ஆலமரத்தின் கீழ் அமர்ந்திருக்கிறார். அவரது அமைதியான போதனைகளைப் பெற ஆர்வமுள்ள பாரம்பரிய ஞானிகளான முனிவர்கள், ரிஷிகள் அவரது மாணவர்களால் சூழப்பட்டுள்ளனர். சில நேரங்களில் விலங்குகள் உட்பட பிற உயிரினங்களும் காட்சியில் சித்தரிக்கப்படுகின்றன. மௌனத்தின் மூலம் கற்பித்தல். தட்சிணாமூர்த்தியின் போதனை வார்த்தைகள் மூலம் அல்ல, மாறாக ஆழ்ந்த மௌனத்தின் மூலம் பரவாக் தெரிவிக்கப்படுகிறது. அவர் தனது சீடர்களுக்கு மிக உயர்ந்த ஆன்மீக உண்மையை வழங்குகிறார், இது ஆழ்ந்த சிந்தனை மற்றும் உள்ளுணர்வு மூலம் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். தோரணை. அவர் பெரும்பாலும் நிதானமான, தியான தோரணையில் காட்டப்படுகிறார், சில சமயங்களில் ஒரு பாறை அல்லது புலி தோலில் அமர்ந்திருப்பார். அவரது வலது கால் புராண அரக்கன் அபஸ்மராவின் மீது உள்ளது, அவர் அறியாமையை குறிக்கிறார். இது தெய்வீக அறிவு அறியாமையை வென்று அடக்குகிறது என்பதை குறிக்கிறது.